ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடுது. ஸோ நம்ம ரேவதியோட எம்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இந்த விஷயத்த நம்ம கலா கிட்ட சொன்னதும் இதுக்கிட்ட கலா அதிர்ச்சி ஆகிறாங்க. சரியத்தை இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கே மருதுக்கும் ரேவதிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னதும் இதுக்கிட்ட கலா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன அதை சொல்லாம கொள்ளாம திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னதும், ஏன் கலா இதுல உனக்கு சம்மதம் இல்லையா என்ன அப்படின்னு இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி கேட்டதும், அப்படி இல்லத்த, நீங்க இப்படி திடீர்னு முடிவு எடுத்திருக்கீங்க, அதுக்கு ரேவதி சம்மதிக்கணும் இல்லை, அவளையே மாசக்கணக்கில் டைம் கேட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ்னு சொன்னா ரேவதிக்கு சந்தேகம் வராதா இல்லையா அப்படின்னதும், இங்க பாரு ரேவதி, நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா, அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா உனக்கு சம்மதமா இல்லையா அதை சொல்லு அப்படின்னதும், ஐயோ அத்தை, இப்ப நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுனால எங்களுக்கு சம்மதம் தான் அத்தை, முதல்ல ரேவதியோட சம்மதத்தை கேளுங்க அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி சரிங்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி ரேவதியை ஆஃபீஸ்க்கு போக வேணான்னு சொல்றாங்க. ஏமா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. இங்கே பாருமா ரேவதி, இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை நீ மறக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன் அப்படின்னதும், ஏமா என்ன முடிவு? இங்கே பாரு, என் முடிவுக்கு நீ சம்மதி பண்ண முதல்ல சத்தியம் பண்ணு, அதுக்கப்புறமா தான் என் முடிவை நான் சொல்லுவேன் அப்படின்னதும், என்னம்மா அது திடீர்னு இப்படி சத்தியம்லாம் வாங்குறீங்க? இங்கே பாரு ரேவதி, இந்த அம்மா உனக்கு நல்லது தான் செய்வேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? இந்த அம்மா மேலே நம்பிக்கை இருந்தா நீ சத்தியம் பண்ணு அப்படின்னதும், சரிம்மா நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு ரேவதியும் தெரியாதனமா சத்தியம் பண்ணிடுறாங்க. இங்க பாருமா, இன்னைக்கு உனக்கும் நம்ம மருதுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னதும் ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆமா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அதனாலதான் இப்போ முன்னாடியே என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்களா அப்படின்னதும், இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, உன் அம்மா ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறேன்னா கண்டிப்பா அது உன் நன்மைக்காகத்தான் இருக்கும், நீ அதனால சம்மதிக்கணும் ரேவதி அப்படின்னதும், சாமுண்டீஸ்வரி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ராஜராஜன் சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் உங்க யார் முடிவையும் கேட்கல, என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா, நீங்க ஒரு அம்மாவா நான் எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தானேம்மா அப்பாவும் நினைப்பாரு. நீங்க இப்படி திடீர்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினது ரொம்ப தப்புமா, எனக்கு கொஞ்சம் கூட இது பிடிக்கவே இல்லை அப்படின்னதும், இங்க பாருமா ரேவதி, நான் இப்படி திடீர்னு முடிவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், அதை நீ நம்புறியா இல்லையா? உன் அம்மா உனக்கு கெடுதல் செய்வேனா சொல்லி ரேவதி அப்படின்னதும், அப்படி இல்லைம்மா, அப்போ எடுக்குமானே மறுக்கிறேன். இங்கே பாரு, உங்கள் 2 பேர கல்யாணத்தையும் கோலாகலமா சிறப்பா நீ சொன்ன மாதிரி ஆசைப்பட்ட போல 6 மாதம் கழிச்சு வச்சுக்கலாம், ஆனால் இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னதும், என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவோ சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் உங்களுக்காகத்தான் 6 மாசத்தால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போதான் மருது வந்திருக்காரு, அவரும் நானும் பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமலே திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் அதுன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம் அப்படின்னதும் உடனே ரேவதி இங்க பாரு, நீ புரியாம பேசிட்டு இருக்காது ரேவதி, இன்னைக்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோம், உன் அம்மாவை நம்பினா என் கூட வா, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னதும் உடனே ரேவதி வேற வழி இல்லாமல், சரிம்மா என்னவோ என் நல்லதுன்னு நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொரு முடிவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, இப்போ என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அவ்வளோதானே, சரி வரேன் அப்படின்னு சம்மதிச்சிடுறாங்க. இது கேட்டு ராஜராஜனுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல. இங்கே பாருங்கள், என்னடா நேற்று வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு சொல்கிறாளேன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் முன்கூட்டியே அந்த டிரைவர் பயலுக்கு சொன்னால் அவனும் எது திட்டம் போட்டு இந்த ரெஜிஸ்டர் மேரேஜை எப்படா நிறுத்தலான்னு திட்டம் போடுவான். அதனால தான் இன்னைக்கே சொல்லியிருக்கு, யாராச்சும் அவன்கிட்ட ஃபோன் போட்டு இந்த விஷயத்த சொன்னதா கேள்விப்பட்டனோ இல்லை சொன்னீங்க, அதுக்கப்புறமா இந்த சாமுண்டீஸ்வரி உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னதும், ஆமா இதை சொல்லியே எங்க எல்லாரையும் உன் கட்டுப்பாட்டிலே வச்சுக்கோ, ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன் சாமுண்டீஸ்வரி, நீ பண்ற பாவம் கண்டிப்பா ஒன்று சும்மா விடாது அப்படின்னு ராஜராஜன் கத்திட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே மயில் என்ன மாமா அத்தை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க, இப்போ என்ன மாமா பண்றது, சகலைக்கும் ஃபோன் போட்டு சொல்ல முடியாது அப்படின்னு
அப்படின்னதும், இங்கே பாருங்க மாப்பிள்ளை, என் மாப்பிள்ளையும் என் பொண்ணும் உயிருக்குயிராக ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அவங்க ஆழமான காதலே கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் பிரிய விடாது. நீங்கள் வேணும்னா பாருங்கள், கண்டிப்பாக இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்காது அப்படின்னுட்டு எல்லாரும் ரெடியாகி கிளம்பி நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம காட்டிட்டான் காமிக்கிறாங்க. ரேவதி வந்து ஆஃபீஸ்க்கு வரல. என்ன இது, ரேவதி லீவும் போடலை, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கும் வரல, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பாக இது அந்த கார்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னுட்டு. இந்த பக்கம் ரேவதி வந்து ஃபோன் அட்டன் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி ஃபோனை பிடுங்குறாங்க. ஆமாம், அது எங்கே எம்டிமா, நான் திடீர்னு வேறு நீங்கள் சொன்னதால் வந்துட்டேன், லீவ் போட இல்லை, ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னதும், நீ அங்கே கவனிமா, உங்கள் எம்டிகிட்ட எனக்கு தெரியுமே, நானே விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படின்னதும் உடனே ரேவதி சரிங்கிறாங்க. உடனே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி ஃபோனை வாங்கி கட் பண்ணி நேராக ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. என்ன இது, ரேவதி இப்படி பண்ண மாட்டாளே, என்ன ஆச்சு அப்படின்னு கார்த்தி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஸ்வாதி என்ன பண்ணுறாங்கன்னா, வேற வழி இல்லை, நாம் மாமா கிட்ட பேசாமல் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னுட்டு நைஸாக வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மாமா ஒன்று தெரியுமா மாமா அப்படின்னுட்டு. உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிற அந்த விஷயத்த சொன்னதும் இது கேட்டதும் செம்மையாக தூக்கி வாரி போடுறது கார்த்திக்கு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதை உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்க. அது என்னென்னு தெரியுமாத்த, லீகலாக நானும் ரேவதியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணமே பண்ணியிருக்கோம். இப்போது சட்டப்படி எங்கள் 2 பேரையும் நீங்கள் பிரிக்காமல் இன்னொரு புருஷன் இருக்கும்போதோ ரேவதிக்கு இன்னொரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா? நீங்கள் ரேவதிக்கிட்ட நான் யாருங்கிற உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிங்க. இப்போ மட்டும் அந்த மருத்துக்கு ரேவதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் நடந்துக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்ம் வந்து நேராக கோர்ட்ஸுக்கு போகும். இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு கட்டாயப்படுத்தி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு பரவாயில்லையா அப்படின்னதும், என்னடா மிரட்ரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓஹோ அப்படியா, சரிட்ட, இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு என் லோயர் பேசுவார், அவர் கூட பேசுங்க அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி லாயர் கூட பேசுகிறாங்க. இங்கே பாருங்க மேடம், நீங்கள் சட்டப்படி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்கள் மூத்த மருமகனை உங்கள் பொண்ணுக்கிட்ட இருந்து சட்டப்படி பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க. ஒரு வேளை நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பல வருஷம் உள்ள தூக்கி போடுவாங்க, பரவாயில்லையா அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்றேன்னே புரியல. உடனே போனை வச்சுட்டு, ரேவதி இப்போதைக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் வேணாமா, 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னதும், என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வானா வரணும், போனா போகணும், என்னதான் இங்க நடக்குது அப்படின்னதும், இல்லம்மா நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், நான் கட்டாயப்படுத்தினதால் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குட்டியோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ சொன்ன மாதிரி முதல்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகிக்கோங்க, அப்புறமா இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னதும், ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னுட்டு நேராக எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷனில் வீட்டுக்கு வராங்க. நான் தான் சொன்னேன்ல சாமுண்டீஸ்வரி, நீ என்னதான் பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்காது, ஏன்னு தெரியுமா, நம்ம மாப்பிள்ளையும் ரேவதியும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு அதை கடவுளே எழுதி இருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜராஜன் அக்கெல்லாம் அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா வழக்கம் போல் நம்ம ரேவதி ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம மருதோட அந்த 2 பசங்களும் ரேவதியை வந்து எப்படியாச்சும் இன்னைக்கு போட்டு தள்ளணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து நிற்காங்க. அங்கே பார்த்தோன்னா ரேவதி இதாலானே ஆஃபீஸ்க்கு வருவா அப்படின்னுட்டு உடனே அந்த ஆட்டோவும் மறைச்சி நம்ம ரேவதி மூஞ்சிலேயே வந்து ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க. என்ன ஆட்டடி போட்ட வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை தூக்கிட்டு ஒரு குடோனில் வந்து கட்டி வச்சுட்டு நேராக மருதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நாங்கள் தூக்கிட்டேன் சார், இப்போவே இந்த இடத்துல வச்சு அவ கதையை முடிச்சிட்றா அப்படின்னதும், ஓஹோ சூப்பர், எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஒருக்கா அவளை வீடியோ எடுத்து அனுப்புறீங்களா அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி கட்டி போட்டிருப்பாங்க. ஸோ ரேவதியோட மூஞ்சி ஃபோட்டோ எடுத்து நேராக மருதுக்கு அனுப்புகிறாங்க. இதை பார்த்த மருதுக்கு தூக்கி வாரி போட்டுறது, அட பாவிங்களா, நான் கட்டிக்க போகிற பொண்ணு இதில் சம்மந்தப்பட்டது ரேவதியா, ஐயோ எல்லாமே போச்சு, ரேவதிக்கு மட்டும் ஞாபகம் வந்தால் அவ்வளோதான், ஆனால் இப்போ தான் ரேவதிக்கு ஞாபகமே வரலையே, இப்போ வேற வழி இல்லை, ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இருந்தாலும் ரேவதி நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னுட்டு, டே முட்டா பசங்களா, அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுடா அப்படின்னதும் அந்த 2 பசங்களும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இதோட பார்த்தோன்னா